ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் ஜீன். இந்த துபாயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாபுக்காக யூரோப், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸுக்கு போறோம்னு சொல்லிட்டு இமிகிரேஷன்ல ஆஃபீஸ்ல கம்பெனில காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, ரைட்? அப்படி நீங்க கேஷ் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அது லீகலா எப்படி நம்ம கேஷை ரீஃபண்ட் பண்றதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் பவீன். எஸ், துபாயில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி அப்லாட் போறேன்னு ஸ்கெஞ்சன் விசாக்காக ப்ராசஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட ரொம்பவே காசை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி கொடுத்து ஸ்கேமர்ஸ் கிட்ட இழந்த பணத்தை லீகலா துபாயில ரிகவர் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்கேமர்ஸ் கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்க, கேஷை எப்படி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு எல்லா எவிடன்ஸையும் எடுத்துட்டு லாயர்ஸ் எங்க கிட்ட நீங்க கொடுக்கலாம். நாங்க உங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீகலா ஒரு லீகல் நோட்டரி நோட்டீஸ் துபாய் கோர்ட் மூலம் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் ஸ்கேமர்ஸுக்கு. அந்த நோட்டீஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அண்ட் உங்களோட இழந்த பணம் ரீஃபண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஸ்கேமர்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நம்ம யூஏல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 to 6 years வரைக்குமான இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 30,000 dirhams to 60,000 dirhams வரைக்கும் ஃபைன் இருக்குது. ஸோ இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பவீன்ஸ் லீகல் கன்சல்டன்சி, துபாய். நன்றி, வணக்கம்.